ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிளான்ட் நர்சரி பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பெங்களூர்லேருந்து சக்லேஷ்பூர் போகிற வழியில் ஹாசனுக்கு முன்னாடி இந்த நர்சரி இருக்குது. இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிளான்ட்ஸு, ட்ரெடிஷ்னல் பிளான்ட்ஸு, மெடிசினல் பிளான்ட்ஸு, குரோட்டன்ஸு, இந்த மாதிரி எல்லா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா பிளான்ட்ஸும் இந்த நர்சரியில் இருக்குது. ஹைவே பக்கத்தில் இந்த நர்சரி இருக்கிறப்ப இந்த நர்சரிக்குள்ளே என்டர் ஆகும்போதே அப்படி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்துச்சு. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல். இந்த மாதிரி செடிகளுக்கு நடுவில் நம்ம போகிறப்போ அதோடய ஃபீலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்ஸ் அடுக்கியிருந்தாங்க. அந்த பாட்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம காகித பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அந்த காகித பூ இருந்துச்சு. இந்த காகித பூ நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு இந்த காகித பூவை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வேறு வேறு கலரில் இருக்கும். அப்போல்லாம் இந்த காகித பூவை பிடிச்சி புக்குக்குள்ளே வச்சு ஸ்மெல் வருதான்னு பார்க்குறது, இந்த மாதிரியான அனுபவம் உங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த செடி நம்மளுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரோஜா பூ பார்த்துருப்போம், மல்லிப்பூ, முல்லைப்பூ, இதெல்லாம் யூஷுவல். ஆனால் இந்த காகித பூ பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ஸ்கூல் கேம்பஸில் இல்லை காலேஜ் கேம்பஸில் இல்லை ஹைவேல அந்த மாதிரி அழகுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதனால உங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்கும், அதில் என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நர்சரியில் வேறு வேறு பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வீட்டில் வாங்கி வைக்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி நம்மளோட கிச்சனில் வைக்கிறது. இப்போ இன்டோர் பிளான்ட்ஸுமே கூட ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இந்த நேச்சுரலாக வளர்கிற பிளான்ட்ஸை ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ கொத்தமல்லி செடி, கீரை செடி, இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டிலையே வளரும். அப்புறம் துளசி செடி, செம்பருத்தி செடி, இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது மண் வளமும் அதிகரிக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கும் ஒரு பூ கிடைக்கும். இப்போ பூ கிடச்சிச்சின்னா அதை சாமிக்கு வைக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழைலாம் கிடச்சிச்சின்னா அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம். வெந்தயக்கீரை கிடச்சிச்சின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலையே விளையிற செடி. இப்போ கீரைக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான பராமரிப்பு தேவை கிடையாது. அந்த கீரை விதையை லைட்டாக நம்ம ஒரு பாட்டில் வச்சு தெளித்து விட்டோம் அப்படின்னா கூட நல்ல குபு குபுன்னு வளர்ந்துரும். இப்போ நிறைய நம்ம கீரையெல்லாம் மருந்தடித்த கீரையை நம்ம வாங்குகிறோம். அந்த மருந்தடித்த கீரையை சாப்பிடாம நம்மளே வீட்டில் விளைஞ்சு அந்த கீரையை நம்ம சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகுக்காக ஒரு 2-3 வீட்டுக்காக வாங்கிக்கலாம், அழகுக்காகவே தவிர அதனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. இப்போ மணி பிளான்ட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ணணும். அடிக்கடி நம்ம தண்ணி பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடக்கூடாது. ஒரு பிளான்ட்டையும் ஒரு மாதிரி பராமரிக்கணும். இன்டோர் பிளான்ட்ஸை ஒரு மாதிரி, அவுட்டோர் பிளான்ட்ஸை ஒரு மாதிரி. இப்போ வெறும் விதை வாங்கி போட்டுட்டு அப்படியே விடாமல் அதுக்கு உரம் போட்டு அதை வளர்த்தோம் அப்படின்னா இன்னமுமே நம்மளுக்கு நிறையா காய்கறி பழங்கள்லாம் ஜாஸ்தி கிடைக்கும், பூவும் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது செடியை வீட்டில் வளர்க்குறதுனால. சில பிளான்ட்ஸோட பேரெல்லாம் என்னங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம இந்த நர்சரியில் பார்க்கலாம். எப்படிலாம் அவங்க வச்சுருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஹேங்கிங்ஸில் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்ம பால்கனியில் வைக்கலாம். பால்கனியில் வைக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஹேங்கிங் பிளான்ட் எல்லாம். அப்புறம் இந்த செடி பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது நிறையா இருக்குது. இதை நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா குரோட்டன்ஸோட ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க. இது வெத்தலை செடி. இந்த வெத்தலை செடி நம்மளுக்கு மெடிசினலாகவும் யூஸ் ஆகும், ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் ஆகும். இப்போ ஒரு சளி பிடிச்சிருச்சுன்னா இந்த வெத்தலையை பிச்சு 4 மிளகு வச்சு அதை வாயில் மென்னோன்னாவே சளி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு. அப்புறம் இந்த வெத்தலைனால நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ பூஜை பண்ணும்போது நம்ம அந்த வெத்தலையை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணாவே போதும். அப்புறம் துளசியில் எவ்வளோ மகத்துவம் இருக்குது நம்மளுக்கு. அதெல்லாம் நிறையா இப்போ ஓமவல்லி தழை, இதெல்லாம் மருந்து செடிகள். இது வளர்க்குறதுனால நம்மளுக்கு இன்னமும் நிறைய பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த வெத்தலை செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ வாசமாக இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கிறதுக்கே. நீங்களும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பிளான்ட்ஸை வாங்கி வீட்டில் வச்சு வளங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.